பத்திரிகை திறந்தா பாருங்க, ஊடகத்தை திறந்தா பாருங்க, வர்ற செய்தி எல்லாம் இதுதான். இன்னைக்கு ஒரு காலத்துல தங்க என்ன விலை, வெள்ளி என்ன விலைன்னு இன்னைக்கு தொலைக்காட்சியில் வரும். இப்ப கொலை நிலவரம் என்ன, அன்றாட கொலை நிலவரம் என்னதான் இன்னைக்கு செய்தித்தாளில் வருது, பத்திரிகையில் வருது, ஊடகத்தில் வருது. இப்படிப்பட்ட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நகரப்புறம் அண்ணா திமுக ஆட்சியில வீட்டு வரி என்னன்னு பாருங்க. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வீட்டு வரி 100% உயர்த்தி இருக்கிறாங்க. இந்த வீடு மாடி வீடுனா 2000 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில் வரி கட்டி இருந்தா இப்ப 4000 ரூபாய் வரி கட்டணும். ஆண்டுக்கு 6% வரி உயர்வு, 2 வருஷத்துல 12% வரி உயர்த்திட்டாங்க. கடை வச்சிருந்தா 150% வரி உயர்வு, ஆண்டுக்கு 6% உயர்வு, 2 வருஷமா உயர்த்திட்டாங்க. குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கும் வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஒண்ணுதான். குப்பை கூட விட்டு வைக்கல. இன்னும் சொல்ல போனா மின் கட்டணம், மின்சாரத்தை தொட்டா ஷாக் அடிக்கும், மின் கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்கும். அவ்வளவு மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. கிட்டத்தட்ட 52% மின் கட்டணம் உயர்ந்து போச்சு. ஆண்டுக்கு 5% மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து இன்றைக்கு மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமையை சுமத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். இதோட மதுரை, திண்டுக்கல், இன்னும் பல மாநகராட்சியில இந்த வரி வருவாயில ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. மதுரையில் மட்டும் 200 கோடி வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கிறாங்க. அந்த மாநகராட்சியில எல்லாத்துக்கும் வரி, ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, பன்னிக்கு கூட வரி போட்டாங்க. அந்த பன்னி போட்ட வரியிலையும் ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். 200 கோடிங்க. நாம சொல்லல, திமுக அரசாங்கமே கண்டுபிடிச்சு வெளிப்படுத்தி அந்த மேயர் ராஜினாமா பண்ணி இருக்கிறாங்க. அங்க இருக்கிற 4 மண்டல தலைவர் ராஜினாமா. இப்படி இந்த மோசமான ஆட்சி தொடர வேண்டுமா? சொல்லுங்க, தொடர வேண்டுமா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் விலைவாசி குறைக்கப்படும், நாட்டு மக்கள் நிம்மதியாக வாழ முடியும், சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியும். தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது. இன்றைக்கு காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்ல. போதை ஆசாமிகள் எகிரி எகிரி காவலரை அடிக்கின்ற காட்சி தொலைக்காட்சியில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னா அது திமுக குடும்பம் ஆயிட்டது, கருணாநிதியுடைய குடும்பம் ஆயிட்டது. திமுக திரு கருணாநிதி குடும்பம், திரு கருணாநிதி குடும்பம்னா திமுக. அதுதான் இன்றைய தினம் பார்க்கப்படுகிறது. அங்க இருக்கிற திமுக கட்சிக்காரர்கள் மரியாதையே கிடையாது. இப்ப என் பக்கத்துல கந்தன் நிக்கிறார், திரு ஸ்டாலின் பக்கத்தில் யாராவது நிக்க முடியுமா? நான் அங்கே இருந்து இங்கே வந்தவன், கீழே இருந்து இங்கே வந்தவன், சாதாரண தொண்டன், கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர், எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, அப்புறம் தான் முதல் மந்திரி, பிறகுதான் பொதுச் செயலாளர். இப்படி கீழே இருந்து மக்களோடு மக்களாக இருந்து ஏழை மக்களோடு படுகின்ற துன்பம், துயரம், வேதனை, மக்கள் படுகின்ற அவதிகள் முழுமையாக அனுபவ ரீதியாக அனுபவித்தவர். ஆகவே ஒரு ஆட்சி எப்படி செய்ய வேண்டும், எப்படி மக்கள் துன்பப்படுகிறார்கள், எப்படி வேதனைப்படுகிறார்கள், அதனால் அதை எப்படி நிவர்த்தி செய்வது அனுபவமாக நான் அறிந்த காரணத்தினால்தான் கொரோனா காலத்தில் கூட, கடுமையான நேரத்தில் கூட ஒரு சிறப்பான ஆட்சி எங்களால் தர முடிஞ்சது. அப்படிப்பட்ட காலத்திலேயே சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டோம். இப்போது நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தருவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். நல்ல வாய்ப்பை தருகின்ற பொழுது இந்த நாடே வியக்கின்ற அளவிற்கு, இந்திய திருநாடு தமிழகத்தை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு அற்புதமான ஆட்சியை நாங்கள் கொடுப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் தெய்வ பக்தி உள்ளவன், தெய்வ பக்தி உள்ளவன், ஒவ்வொரு காரியத்தை தொடங்கின்ற பொழுதும் அதை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று தொடங்கப்படுகின்றவன். திரு ஸ்டாலினை போல அல்ல, இன்றைக்கு உழைத்து இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றேன். மக்களுடைய ஆதரவோடு இன்றைக்கு உங்கள் முன் பேசிக் கொண்டிருக்கின்றேன். திரு ஸ்டாலின் அப்படி இல்ல. 1989 திரு ஸ்டாலினும் எம்எல்ஏ, நானும் முதலா எம்எல்ஏ, அவரும் முதலா எம்எல்ஏ தான் நுழைகிறாரு. நானும் முதல்ல 1989ஆம் ஆண்டு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா முதலாக தனியாக இயக்கத்தை தோற்றுவித்து சேவல் சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்திலே நுழைந்தேன். அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்களும் அப்பொழுதுதான்
சட்டமன்றத்துக்கு நுழைகிறார். அவர் வந்த வழி வேறு, நான் வந்த வழி வேறு. அவருடைய அப்பா திமுக தலைவர் முதலமைச்சர் அழகா வெற்றி பெற்று உள்ள வந்தார். இப்படிப்பட்ட சாதாரண நின்னுகிட்டு இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வர முடியும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி சாதாரண தொண்டனாக இருந்து நான் சட்டமன்ற உறுப்பினராகி பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். பிறகு அமைச்சராகிய அம்மாவுடைய அமைச்சராகி பிறகு அம்மா என்னுடைய பணியை பார்த்து கூடுதலாக 2016ஆம் ஆண்டு நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து பொதுப்பணித்துறையும் எனக்கு கொடுத்து அழகு பார்த்தார்கள். இப்படி படிப்படியாக உயர்ந்தவன் உங்களால் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, கடுமையாக உழைக்கக்கூடியவன், கொரோனா காலத்தையே சந்தித்து விட்டேன். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை இப்பொழுது திமுக ஆட்சியில் இல்ல. ஆனாலும் அவர்களால் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுக்க முடியல. நாட்டு மக்களிடத்தில் இருக்கின்ற பிரச்சனையை அவர்களால் தீர்க்க முடியவில்லை. ஒரு குடும்பமுடைய ஆட்சி தான் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து கொடுக்கின்றது. வாரிசு அரசியல் தான் இன்றைக்கு தமிழகத்தில் தலை தூக்கி ஓங்கி இருக்கின்றது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கெல்லாம் குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் வைப்பீங்களா? ஒரு சுதந்திரமாக மக்கள் செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்க வைக்கின்ற அண்ணா திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். அண்ணா திமுக சார்பா பல திட்டங்களை நாங்கள் அறிவிச்சோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா இன்றைக்கு பல வரிகளை சுமத்தி மக்கள் படுகின்ற துன்பத்திலிருந்து மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சி பலத்தோடு வழங்கப்படும். தற்போது கிட்டத்தட்ட குடும்ப அட்டைக்கு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடனே குடும்ப அட்டையில் இடம்பெறுகின்ற குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் அண்ணா திமுக வழங்கப்படும். இன்றைக்கு மகளிருக்கு நகர பேருந்துள்ள கட்டணம் இல்லாம பயணம் செய்யறாங்க. அதே போல ஆண்களும் இனிமேல் நகர பேருந்துள்ள கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். குடும்ப அட்டைதாரருக்கு இப்பொழுது வழங்கப்படுகின்ற பருப்பு, எண்ணெய் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இனி விலையில்லாம பருப்பும் எண்ணெயும் குடும்ப அட்டைக்கு வழங்கப்படும். வீடு இல்லாமல் இருக்கின்ற ஏழைகளுக்கு அரசாங்கமே இடம் வாங்கி அற்புதமான வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். இன்றைக்கு பணிக்கு செல்கின்ற நம்முடைய மகளிர்கள் உரிய நேரத்தில் பணிக்கு செல்ல வேண்டும், பணி முடிந்து வீடு திரும்ப வேண்டும். அதற்காக அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பெண்களுக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுது 2016 இந்த அறிவிப்பை வெளியிட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றி காட்டணும். திமுக ஆட்சியில கைவிட்டுட்டாங்க. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி மலர்ந்தவுடனே அம்மா இருசக்கர வாகனம் மானிய விலையிலே வழங்கப்படும். நம்முடைய முதியோர்களுக்கு தற்போது வழங்கப்படுகின்ற ஓய்வூதியத்தை உயர்த்தி 2000 வழங்கப்படும். இன்றைக்கு மாணவர்கள் கல்வி கடன் வங்கியில் பெற்றிருக்காங்க. அந்த கல்வி கடன் அண்ணா திமுக ஆட்சியில் ரத்து செய்யப்படும். இன்றைக்கு வாழ்வாதார உதவியாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் மானியமாக வழங்கப்படும். பொங்கல் பரிசு ஒவ்வொரு ஆண்டும் 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளிக்கு பெண்களுக்கு பட்டுப்புடவை வழங்கப்படும். அதே போல படித்த இளைஞர்களுக்கு அங்கே வேலைவாய்ப்பில் பதிவு செய்த இளைஞர்கள் அவர்களுக்கு மாதந்தோறும் பட்டப்படி படித்தால் 2000 ரூபாய், பிளஸ் 2 வரைக்கும் படிச்சிருந்தா 1000 ரூபாய் வழங்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் அந்த சங்கத்தில் பதிவு செய்து புதிய ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் அவர்களுக்கு ஆட்டோ வாங்குறதுக்கு மானியம் வழங்கப்படும். நகர்பகுதியில் இருக்கின்ற நடைபாதை ஓரமாக சிறு கடை வைத்திருக்கின்றவர்கள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அவர்களுக்கு மீண்டும் கடன் பெறுவதற்கு எந்தவித ஜாமீனும் இல்லாமல் 2 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். அதோட மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு அமைப்பிலே வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதோட எல்லா குடும்பத்திற்கும் ஃபிரிட்ஜ் வழங்கப்படும்.
அதோட நிறைய அறிவிப்புகளை நாங்க வெளியிட்டிருக்கிறோம். அனைத்து அறிவிப்புகளும் மக்கள் துணையோடு நிச்சயமா எங்களுடைய அரசு செயல்படுத்தப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியில் நிறுத்தப்பட்டால் அந்த கட்சியின் சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளருக்கு அந்த கட்சியுடைய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமா இருக்கிற வகுப்பை உங்களை வேண்டி கேட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, செயலில் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். சிறப்பான அற்புதமான இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட கழக செயலாளர் அறிவித்தார் கந்தல் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய பகுதி கழக செயலாளர்கள், வட்ட கழக செயலாளர்கள், கழகத்திலே வள்ளுவர் குறுக்கிட்ட நிர்வாகிகள், கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், வரியிலிருந்து சிறப்பித்த பெரியவர்கள், தாய்மார்கள், கழக உடன்பிறப்புகள், கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி, 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 வணக்கம்.